Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Early morning 4 AM. வேக்கப் ஆகிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு சரி நம்ம பழையாசல் போகலான்னு சொல்லி கீழே இறங்கி வந்தவங்க யாரோ ஜொமேட்டோவில் சகருக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல வண்டி போயிட்டு இருந்துச்சு. ரமலான் டே 13 ஏர்லி மார்னிங் 4:21 AM. ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து 13ஆம் நம்ம நேர்த்திக்கலாம் சொல்லி பழையாசல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சக சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்ச்சோறு, சாம்பார், அதுவும் இல்லாமல் வெஜ் கிரேவி வச்சுருந்தாங்க இன்னைக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் சில பேருக்கு இது கூட சாப்பிட முடியாமல் இருக்காங்க. ஓகே, எல்லாம் நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்லி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடுமே நல்லா தாங்க இருந்துச்சு இன்னைக்கு. சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி ஒரு 2 லிட்டர் கிட்ட கரெக்டாக நல்லா தண்ணி குடிச்சா. ஃபஜர் தொழுகைக்கு வந்து பாங்க் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஃபஜர் தொழுகை வந்து பள்ளியாசிலே தொழுதலான்னு சொல்லி பள்ளியாசிலே தொழுது முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயன் சொல்லிட்டு இருந்தாங்க. பள்ளியாசில் பயனமே அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். மார்னிங் 6:20 AM. வானத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் விடுந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பீதிக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பீதிக்கு வந்தீங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க போல, லைட்லாம் போட்டுருக்கு. டே 13 ஒரு சின்ன சூறா கேளுங்க. ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி. My Lord, expand for me my breast with assurance and ease for me my task. ஆஃப்டர்நூன் 1:20 PM. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ரைடேங்க. இன்னைக்கு வந்து ஜும்மா தொழுவை. ஓகே, இன்னைக்கு ஜும்மா தொழுவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியாசலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம ரஸ்ஸாக இருந்துச்சுங்க. நிற்கிறது கூட இடம் இல்லைங்க, அவ்வளோ ரஸ்ஸாக இருந்துச்சு. எப்படியோ வந்து 3ஆவது மாடி போய் நம்ம எப்படியோ ஜும்மா தொழுவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பள்ளியாசலே தொழுந்துட்டோம். ஈவினிங் 6 PM. ஓகே, நம்ம 13th நோம்பு வந்து திறக்கலான்னு சொல்லி நம்ம வந்து பள்ளியாசல் தாங்க போயிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்லேருந்து. ஓகே, நம்ம பள்ளியாசல் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ் எல்லாருமே வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா தோழிகளுக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஹாப்பி ஹோலிங்க. சந்தோஷமாக ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க. ஈவினிங் 6:30 PM. இன்னைக்கு இஃப்தார் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் சாலட்டு, பஜ்ஜி, அப்புறம் சப்பாத்திலாம் வச்சுருந்தாங்க. பேரிச்சம்பழத்தோட நம்ம சாப்பிட்டுட்டு இஃப்தார் வந்து திறந்தாச்சுங்க. பள்ளிவாசலில் மகரிப் தொழுவை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தவங்க எப்பயுமே வந்து நம்ம மகரிப் தொழுவை முடிச்சுட்டு வரமே வந்து நோம்பு கஞ்சி தான் பள்ளிவாசலில் கொடுப்பாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பொட்டணம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொட்டணம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி இருந்துச்சுங்க. இன்னொருதில் பார்த்தோம் அப்படின்னா பப்ஸும் சமோசாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பீஃப் சமோசா ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, இதெல்லாம் நம்ம பள்ளியாசில் வாங்கிட்டு நம்ம பிஜிக்கு வந்துட்டு இருந்தீங்க. அப்போ வந்து கோவிலில் பிரசாதம் போட்டுருப்பாங்க போல். ஒரு பாட்டி நம்மளுக்கு ஆசையாக கூப்பிட்டு இந்தாப்பா இதே வாங்கிக்கோப்பான்னு சொல்லி கையில் வந்து ஒரு பொட்டணம் கொடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தா கொண்டக்கடலை பயிர்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மிஸ்மில்லான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிட்டேன் நான். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பப்ஸும் சமோசாவும் இருந்துச்சா. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பப்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி பப்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க. வெஜ்ஜு பப்ஸ் தாங்க சூப்பராக இருந்துச்சு. சமோசாவும் சூப்பராக தாங்க இருந்துச்சு. மிஸ்மில்லான்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் ஒன்றே வந்தாங்க மிச்சமாக இருந்துச்சு. என்னென்னா நான் வாங்கிட்டு வந்த பீஃப் சமோசா அதுவுமே சாப்பிட்டு பார்த்தீங்க. டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்து வந்து ஓகே அவங்க கொடுத்துருக்க பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி அந்த பிரியாணி பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, அது வந்து ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக ஊறுகாலாம் வச்சுருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஊறுகாய், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்கன் பீஸு, அப்புறம் வந்து ஃபுல்லாக பிரியாணி. ஓகேங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைட்டு போகலான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பைட்டு சாப்பிட போகிறோங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒர்த்தான பிரியாணி தான். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டாச்சு. பாய் பாய் பாய். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் வ்ளாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.